பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதுமே என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். மறுபடியும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் எல்லாரையும் இந்த திருச்சபையில் உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உலகத்தில் பல பகுதியிலிருந்து இணையதளத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும், ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று காலையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானவர் ஒரு வார்த்தையை எனக்கு சுட்டி காண்பித்தார். அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். எபிரெயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு இடத்தில் ஒருவனை சாட்சியாக மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக மாற்றி சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கைகளை தட்டி நன்றி செலுத்தலாமா? நல்ல உற்சாகமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எவ்வளவு பெரிய பலசாலிகள், எவ்வளவு பெரிய திறமையும் தகுதியும் பாக்கியமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை பற்றி வேதம் என்ன விளக்குகிறது என்பதை பற்றி இன்னைக்கு நாம் சற்று தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையாததுக்கு என்ன காரணம்? நம்மளால சந்தோஷமா வாழ்க்கையில வாழ முடியாததுக்கு என்ன பிரச்சனை? நம்மளால எதையுமே திறம்பெற தைரியமாய் துணிஞ்சு எதையுமே நம்மளால செயலாற்ற முடியாத போனதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நாம தோல்வியில, பயத்துல, பொருளாதார வீழ்ச்சியில இருப்பதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் பல காரணங்களை சொல்லலாம். எனக்கு ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, இவங்கனால தான் அந்த பிரச்சனை, இவங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா, இவங்க எனக்கு தாங்கி இருந்தா, இவங்க எனக்கு நன்மை செஞ்சிருந்தா, இவங்களுக்கு எனக்கு இந்த பொருளை கொடுத்திருந்தா, அந்த வசதியை விட்டு கொடுத்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேரங்காலத்தை நம்ம என்ன செய்யறோம் சொல்லி சாக்கு போக்குகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகிறோம். ஆனால் நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய இயலாமையை, நம்முடைய சொல்றது அறிவின்மையை நாம் ஒரு நாளும் வெத்துக்கொள்ளவே மாட்டோம். ஆமென். ஆனால் இன்னைக்கு நாம் மிக தெளிவாக, மிக முக்கியமா நம்மளை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம இந்த நிலைமையில் இருப்பதற்கு என்ன காரணம்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார், எப்படி உருவாக்கினார், நமக்குள்ள என்ன பலன், என்ன திறமை, என்ன செயலாற்றல், எப்படிப்பட்ட வடிவமைக்கக்கூடிய புத்தியும் கூர்மையும் பலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை, நாம் எவ்வளவு பெரிய தகுதியுள்ளவங்க என்பதை நாம் நம்மை பற்றி விளங்கிக் கொள்ளாததுனாலதான் இத்தனை காலமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களுக்கு நீண்ட காலத்தினுடைய வாழ்க்கையின் கேள்விக்கான பதிலை இந்த செய்தியின் மூலமா கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லாதான் கை தட்டுங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவனை நீ விசாரிப்பதற்கும் பூமியிலே மனுஷர்களை நீர் எண்ணி பார்ப்பதற்கும் சாட்சியாக அவனை கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் அவன் எம்மாத்திரம்? ஒரு நோயாளியை பார்த்தா சொல்றாங்க, ஐயோ பாவம், என்ன பாவம் செஞ்சானோ, என்ன சாபமோ தெரியல, இவனால இனிமே எதையுமே செயல்படுத்த முடியாது, இவனால சம்பாதிக்க முடியாது, இவனால ஒரு வாழ்க்கையில சிறந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொல்லி மனிதர்கள் ஒதுக்கி அவனை கேவலமா நினைக்கிறார்கள். சிலர் சொல்றாங்க, இவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவங்களால சம்பாதிக்கவோ, இவங்களால ஒரு சாதனை படைக்கவோ, இவங்களால ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கோ அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு அந்த தகுதின்னு சொல்லி உலகம் ஒதுக்கி விடுகிறது. சிலருடைய வாழ்க்கையில கடனாளிகளை பார்க்கும்போது பாருங்க, அவனுக்கு பிழைக்க தெரியாதவன், அறிவில்லாதவர்கள், ஞானம் இல்லாதவங்க,
அதனால தான் இன்னைக்கு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவன் வாழ்க்கையை இனிமேல் கடனாளியே தான் போகணும் அப்படி சொல்லி சில சபிக்கிறது நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கும் போது இப்படி உலகம் நம்மளை ஒதுக்குகிறது. ஆனால் தேவனுடைய வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு, அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களையும் நிராகரித்தவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி இந்த பலம், பணபலம், ஆள் பலம், அரசியல் பலம், அறிவு பலம்லாம் பெருசுலடா, தேவ பலம் தான் பெருசு என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆள் பலம், பணபலம், அரசியல் பலம் படைத்தவர்கள் எல்லாம் உண்மைதான், அவங்களெல்லாம் நன்மை செய்வதற்காகவே, தேசத்தை ஆளுகை செய்வதற்காகவே கர்த்தர் அவர்களை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளை பெருமைப்படுத்தி இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறவங்களுக்காக பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களாக நமக்கு படிக்க தெரியாது, தொழில் செய்ய தெரியாது, வேலை செய்ய தெரியாது, சம்பாதிக்க தெரியாது, அவங்கள மாதிரி நம்ம சுயநலமா செயல்பட முடியாது, அவங்கள மாதிரி நம்மளை என்ன செய்யறோம், ஏமாத்தவோ அவங்கள வஞ்சிக்கவோ பணாசை பேராசைனால அவங்கள மாதிரிலாம் நம்மளை மற்றவங்களை சொத்தை அபகரிக்கிறதுக்கு கூட நமக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய புத்தியனம் தான், பலவீனம் தான். ஆனால் கர்த்தர் நம்மை தான் அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும், உங்களை இந்த நோயிலிருந்து குணமாக்கவும், உங்களை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கவும், இந்த தனிமையிலிருந்து, இந்த ஒதுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து, இந்த ஜெனரேஷன், இந்த குடும்பம், இந்த ஃபேமிலியுடைய இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து கர்த்தர் உங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து தனியா பிரிச்சு எடுத்து இன்னைக்கு அவருடைய மகனா மகளா அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை சுத்திகரித்து இன்னைக்கு அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்து, அப்பா பிதாவே என்கிற கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்து, அவருடைய சொத்துக்கள், அவருடைய ஜீவன், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய இமைக்குரிய ஜீவியம், மறுமைக்குரிய ஜீவியம் அத்தனைக்கும் சுதந்திரவாளிகளாக கர்த்தர் மாற்றியிருப்பாரானால் உங்களை பெற்ற தாய் தகப்பன் உதாசனம் நினைச்சிருக்கலாம், கூட பண்ண சகோதர சகோதரிகளை ஒதுக்கி தள்ளியிருக்கலாம், உங்களோடு கூட வாழ்கிறவர்கள் பழகினவர்கள் உங்களை சாதாரணமா எடை போட்டு உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும் நீங்கள் யார் என்பதை. நீங்கள் எப்படிப்பட்ட பலசாலிகள், எவ்வளவு பெரிய திறமசாலிகள், எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை தேவனுக்கு தெரியும். ஆமென். கர்த்தருக்கு உண்மை. தேவதூதனை பார்க்கலும் சற்று சிறியவன் தான் நம்மலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஒரு தேவதூதனுக்கு இருக்கிற பலன் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஆமென். ஒரே ஒரு தேவதூதனை ஒரு நாள் களத்தில் கொண்டாந்து நிக்க வச்சார் ஆண்டவர். ஆமென். இலக்கம் பார்த்த தாவீதுடைய நாட்களிலே 1,00,000 பேரை கொன்று குமித்தான் ஒரே தூதன். கர்த்தர் சொன்னாரு, நீ அழியாதபடிக்கு, உன் வழியை உன்னை காக்கும்படிக்கு உனக்கு நான் ஏற்படுத்தியிருக்கிற ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஒரு சிங்கிள் தூதன் உனக்கு முன்பாக அனுப்பினா போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். எப்பேற்பட்ட பிசாசு இருந்தாலும், வல்லமை இருந்தாலும், பில்லிசுனி காரியம் இருந்தாலும், எவ்வளவு மந்திர தந்தாலும் வந்தாலும், யார் தடைய நின்றாலும் நிற்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தேவதூதன் கண்டுபிடிச்சு அவன் நமக்கு வழிகளை உண்டாக்கி தருவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாலாக் என்கிற அந்த நாட்கள்ல ராஜா இருந்தார். அப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார். அல்லேலூயா. அவர் பேர் என்ன தெரியுமா? பிலேயாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் போக வேண்டாம்னு சொன்ன வண்டியில போனார். ஆனா தேவன் என்ன செஞ்சாருங்க, கழுதையில போனார். ஆனா தேவனுடைய மனுஷனாகிய தேவ சாயலா உருவாக்கப்பட்ட, தேவனுடைய வல்லமை வரங்களை பெற்ற, அபிஷேகம் பெற்ற இந்த பிலேயாமுக்கு தேவதூதன் தெரியல. ஆனா அந்த கழுதைக்கு தேவதூதன் தெரிஞ்சது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நாம எங்க போக கூடாது, எங்க போகணுங்கிறத கர்த்தர் கரெக்டா நேர் வழியா நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு தூதனை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனவேதான் மத்தேயு புத்தகம் 18:10 வாசிக்கிறோம், இந்த சிறியரில் ஒருவரையாகிலும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இவன் நோயாளி தானே, கடனாளி தானே, படிக்காதவன் தானே, இவன் சாதாரண மிடில் கிளாஸ்ல வாழ்க்கிற மனுஷன் தானே, இவன் வசதி இல்லாதவன் தானே, இவங்க வயசானவங்க தானே, இவங்க பலவீனம் தானே சொல்லி யாரையுமே அற்பமா எண்ணினார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களுடைய செயல்பாடும் அவருடைய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் அவங்க மட்டும் விழித்திருந்து எழும்பிட்டாங்கன்னா உங்க பலத்தை விட அவங்க பலம் எவ்வளவு பெருசுங்கிறத விளங்க பண்ணிவார்கள். கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். ஒருவரையும் அற்பமா எண்ணிடாதீங்க.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பின் சகோதரர்கள் 11 பேரும், அவனுடைய யாக்கோப்பின் தகப்பனும் அவனுடைய தாயும் அவனுடைய குடும்பமும் யோசேப்பை சாதாரண இடப்பட்டார்கள். ஆமென். அவனுடைய தரிசனத்தை விளங்கிக்கல, அவனுடைய ஆத்ம பாரத்தை விளங்கிக்கல, அவனுக்கு கொடுக்கிற பரிசுத்தத்தை, தேவ உறவை அவர்கள் யாருமே ஒத்துக்கொள்ளல. தேவன் தனக்கு கொடுக்க போகிற உன்னதமான எதிர்கால வாழ்க்கை பற்றி முன்கூட்டியே அறிவித்ததை, அந்த தரிசனத்தை நிராகரித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போலதான் உங்க சொந்த குடும்பத்தாரே, உங்களுடைய பரிசுத்தம் என்ன, தேவ பக்தி என்ன, உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய தரம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளனால உங்களை இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், உண்மையிலேயே நீங்க தான் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சிச்சை அற்பமா என்னாத மகனே, யாரை கர்த்தர் அதிகமாக கடிந்து கொள்கிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். உங்க மேல தேவன் அன்பா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்தது பாருங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த தேசத்தை, எகிப்தின் தேசத்தை ஆளுகை செய்த பார்வோன் அவனுக்கு கொடுக்கிற திறமையும் தகுதியும் பொறுப்புணர்வையும் அந்த நிர்வாக திறமையும் செயலாற்றலையும் தேவ பலத்தையும் தேவ ஞானத்தையும் அவன் கண்டுபிடிச்சு, எகிப்து தேசத்தில் இருக்கிற ஞானிகளை விட, பலசாலிகளை விட, அனுபவமிக்கவர்களை விட, அரசாட்சி செய்கிற தகுதியுள்ளவர்களை விட இந்த யோசேப்புக்குள்ள விசேஷித்தமான அபிஷேகமும் இருந்ததை அவன் கண்டுபிடித்தான். நாட்கள் வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7:10 வாசிக்கிறோம். கர்த்தர் அவன் உபத்திரம் எல்லா காலத்துக்கும் கூட இருந்து அவன் எகிப்தின் ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்து இவன் அவனை எகிப்துக்கு அதிகாரியாக உயர்த்தினார். ஒரு நாள் வந்தது, சகோதரர்கள் அவங்களை தேட வேண்டிய நாட்கள் வந்தது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு கண்டிப்பா காலம் வரும். இன்னைக்கு பேசுறவங்க பேசட்டும், பணம் வச்சிருக்கிறேன், பொருள் வச்சிருக்கிறேன், சொத்து இருக்குது, வீடு இருக்குது, வேலை இருக்குன்னு சொல்லி தலையில வாலிபருக்கு சொல்லி ஆடிக்கொண்டிருக்கிற மக்கள் பிள்ளைகள்லாம் ஆடட்டும், ஒரு நாள் வரும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓடி ஓடி எவ்வளவு தூரம் ஓடுறியோ அவ்வளவு தூரம் களைச்சிருவேன். நிதானமா போனா நேர்த்தியா நடக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் உங்களை தேடி வர நாட்கள் வரும். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய நாட்கள் வரும். ஒரு நாள் சகோதரர்கள் வந்தார்கள். வந்து இந்த யோசேப்புக்கு முன்பாக பலவீனனாய் தகுதியற்றவனாய் பார்த்த இந்த யோசேப்புக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தாழ விழுந்து யோசேப்பை வணங்கினார்கள். நல்லா கைத்தட்டுங்க. யோசேப்பு என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை தண்டிக்கவோ கண்டிக்கவோ உங்களை என் காலில் விழ வைக்கவோ அதற்காக நான் இந்த துன்பத்தை, இந்த தரிசனத்தை பெறவில்லை. இந்த நாட்களிலே, இந்த பஞ்ச காலத்திலே, வருகிற கொடிய காலத்திலே வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக கர்த்தர் என்னை அதை நன்மையாக மாற பண்ணினார். உங்க நாட்கள் உங்க வாழ்க்கை நடக்கிற அத்தனையும் நன்மைக்கு எதுக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு விளங்கல, இன்னைக்கு புரியல, ஒரு நாள் வரும், நீங்களும் விளங்கிக்குவீங்க, உங்களோடு இருக்கிறவங்களும் விளங்கிக் கொள்வார்கள். ஆனா பட் ஒன்னு, உங்களுக்குள்ள இருக்க பலம் என்ன, பலவீனம் என்பதை நீங்கள் அறிந்து ஞானமாய் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமா, ஒரு பழமொழி முன்னோர்கள் சொன்னாங்க, பகல்ல பார்த்து பேசணும், ராத்திரியில அதையும் பேசக்கூடாது. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனத்துக்கும் உன்னை விலக்கி காத்துக்கொள். முந்தினவைகளை நினைக்காத, பூர்வ மனதை சிந்திக்காத. அது உலக மனசன் சிந்திப்பான், நினைப்பான். நீ அப்படி நினைக்காத. நடந்ததை நினைச்சு, கடந்ததை தோல்வியை நினைச்சு நீ கவலையோடு உட்காராத. நீ செய்ய வேண்டிய காரியம், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். ஹல்லேலூயா. 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தங்கள் பலம்தான் பெருசு சொல்லி, தங்களுடைய ஆராதனைகளின் முறைகளையும் தங்களுடைய இந்த உலகத்தில் வல்லமைகளையும் பில்லி சுனித்தான் பெருசு சொல்லி எல்லாரும் என்ன செய்தார்கள்? அந்த கர்மேல் பர்வதத்தில் எல்லாரும் தங்களுடைய அந்த வழிபாடுகள், அந்த பலத்தை செயல்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா ஒரே ஒரு எலியா, தேவ ஆவியை பெற்ற ஒரே ஒரு எலியா, 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக தேவன் எவ்வளவு பெரிய வல்லமையில் என்பதையும் தனக்கு கொடுத்த அதிகாரமும் வரங்களும் எவ்வளவு பெரிய முக்கிய வாய்ந்தது என்பதை அந்த இடத்துல விளங்க பண்ணினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தாவீதை தன்னுடைய சகோதரர்கள் அற்பமாக எண்ணினார்கள், அவனை மட்டுப்படுத்தினார்கள். தன் சொந்த தாய் தகப்பனும் அவனை சரியாக கவனிக்கல, பராமரிக்கல, அவனை வாழ வைக்கல, நடத்தல. ஆனா தேவனாகிய கர்த்தர் அவனை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
நீர் இந்த சிறியவனை, இந்த மனுஸ்புத்திரனை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தேவ தூதர்களை பார்க்கிலும் சற்று சிறியவனாக ஆண்டவர் சிருஷ்டித்தாலும், ஆனால் தேவதூதர்களுக்கு இருக்கிற அந்த பலத்தை விட ஞானமும் அறிவும் செயல்திறனும் தேவ பலமும் அதிகாரமும் அபிஷேகமும் புத்திர சந்தானமும் கர்த்தர் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு உள்ளடக்கி நம்மை உருவாக்கி இருக்கிறார். கனத்திலும் மகிமையிலும் கர்த்தர் சிறந்து விளங்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சங்கீதம் 89:20 வாசிக்கும் போது, தாவீதை நான் கண்டுபிடிச்சேன், அவனை என் கரம் அவனோடு கூட உறுதியா இருக்கும், அவனை சகல வெற்றிலும் ஆளுகை செய்யும்படி அவனுக்கு என்ன செய்வேன், அதிகாரம் கொடுப்பேன் சொல்லி கர்த்தர் சொன்னார். அதே போல கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்ய போகிறார். முதலாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. உங்களுக்குள்ள சுய மதிப்பீட்டை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களை முதல்ல பலவீனர்களை பார்க்கறத, தகுதியற்றவர்களாக காண்கிறத, உங்களை முதல்ல நோயாளிகளை, கடனாளிகளை, தகுதி எதுக்குமே புரோஜனமற்ற உங்களை நீங்கள் என்ன செய்றீங்க, நான் ஒரு ஏமாளி, ஏமாற்றம் உள்ளவன், கைவிடப்பட்டேன் என்கிற அந்த எண்ணத்தை முதல்ல கைவிட்டுட்டு, அந்த எண்ணத்தை முதல்ல நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி, நாம் எவ்வளவு பெரிய பலசாலி என்பதை, இதிலிருந்து மீண்டு வர முடியும், இதிலிருந்து சாதிக்க முடியும், இதிலிருந்து என்னால் வாழ்வை ஒரு பெரிய சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும், அந்த அளவுக்கு தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிக்க, சிந்திக்க, செயல்பட நீங்கள் முயற்சி பண்ணினால் உங்க வாழ்க்கை வெற்றியாக மாறும். கைகளை தட்டி நடிச்சலாமா? சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். முதல் வசனத்தில் வாசிப்போம். அங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, தாவீது சொல்றார், ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது, எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்குது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட, பகைஞரையும் பகைகரையும் பகையாளிகளையும் அடக்கி போட, தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, நீர் ஸ்தாபித்த சந்திரங்களையும் நட்சத்திரங்களையும் எல்லா கோள்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். ஆண்டவர் பாருங்க, ஆதியிலே ஜலத்தினால் நிறைந்திருந்த பூமியை, இருளும் ஆழத்தில் நிறைந்திருந்த இந்த பூமியில ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவனாகிய கர்த்தர் ஒழுங்கின்மையா இருந்த இந்த பூமியை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினார். வானம் என்று சிருஷ்டித்தார், பூமியை கர்த்தர் உருவாக்கினார், கடல்களை, ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கி, மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே மரம், செடி, கொடிகள், சுவாச காற்று அத்தனை சிருஷ்டித்தார். பகலில் ஆழ கர்த்தர் மகத்தான சுடர்கள் 2 வச்சாரு. ஒன்னு பகல்ல சூரியனை கர்த்தர் வச்சாரு, இரண்டாவது என்ன செஞ்சாரு, இரவிலால சந்திரனையும் எப்போதுமே ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கட்டும். ஆரம்ப காலத்தில் கர்த்தர் உண்டாக்கி வைச்சிருந்த சூரியனுடைய வெப்பம் இதுவரைக்கும் அதனுடைய பலன், அதனுடைய தாக்கத்தின்படி எந்த சிருஷ்டி கிடையாது. ஆனால் இன்றைக்கு சொல்றேன், இந்த நாள் வரைக்கும் அவைகள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. இரவிலே நட்சத்திரங்கள் நமக்கு என்ன செய்யுங்க, பூமியில மகத்துவமாய் நமக்கு ஜொலித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லா கோள்களும் நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒண்ணுதான் இந்த பூமி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம் 80 வருஷம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய பார்வையில 1000 வருஷம் ஒரு ராஜாமத்தை போல, ஒரு இரவு போல 1000 வருஷம் இருக்கு. நீங்கள் நானும் என்ன தெரியுங்களா, சாதாரண தூசி. நம்மளை நினைச்சிருக்காருன்னா, நம்மளை நேசிச்சிருக்காருன்னா, பிள்ளையா அங்கீகரிச்சிருக்காருன்னா, அவருடைய ஊழியக்காரனா வரங்களை கொடுத்து உங்களை வச்சிருக்கிறாருன்னா, எவ்வளோ பெரிய மதிப்பும் மரியாதையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை தெரிஞ்சு கை தட்டாம உட்கார்ந்திருந்தா இதை விட ஒரு பலவீனமான யாருமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். எவ்வளவு பெரிய அற்புதமான காரியத்தை பாருங்க. நீங்க கனப்பெற்றவர்கள், நீங்கள் மதிப்புக்குரியவர்கள், நீங்கள் சாதிக்க அத்தனை விதமான கனத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்றாரு, ஆண்டவரே நீ சிருஷ்டித்த
உங்களுடைய விரலாலே உருவாக்கின இதெல்லாம் பார்க்கும்போது மனசுல நினைக்கிறதுக்கு நேசிப்பதற்கு ஏமாத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களே ஏமாத்திரம். சாதாரணமா இருக்கிற பெத்த தாய் தகப்பனே, கூட பிறந்தவங்களே, நம்மளை புரிஞ்சு வாழ வேண்டிய நம்மோடு கூட வேலை செய்யறவங்க, உறவினர்களே நம்மளை சாதாரணமா எண்ணி நம்மளை தூசித்து நம்மளை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. சற்று யோசித்து பாருங்க. விளங்கிக்காம நம்மளை நினைச்சிட்டாங்க, நம்மளை ஒதுக்கிட்டாங்க. இவ்வளோ கேவலமானவங்கள, நம்ம இவ்வளோ மதிப்பட்டுள்ள, இவ்வளவு கனவீனமான இந்த உலகம் நம்மளை ஒதுக்கிடுச்சு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை அப்படி அல்ல, உங்களை கனவான்களாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு அந்த வசந்த வாசிக்கலாம். நீர் அவனை தேவதூதர்களையும் சற்று சிறியவன் ஆக்கிறது உண்மைதான். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு சகலத்தையும் ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாமே நம்ம காலுக்கு கீழே தாங்க. காலுக்கு கீழே இருக்க வேண்டிய பிரச்சனைகளை, மனுஷர்களை, காலுக்கு கீழே இருக்க வேண்டிய எல்லா விதமான ஆசை ஐஸ்வர்யம் பெருசா நினைச்சிட்டு இருக்கிற நமக்கு கனம், மதிப்பு, மரியாதை அப்படி சொல்லி முக்கியப்படுத்திருக்க நம்ம காலுக்கு கீழே வைக்க வேண்டியதை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை கீழே இருக்கிறாரு. இப்ப உலகமும் மனுஷர்களும் நம்முடைய சுயநலமும் நம்முடைய ஆசாபாசங்களும் தான் இன்னைக்கு துவக்கி இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனையே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாத்தையும் காலுக்கு கீழாக கீழ்ப்படுத்தினார். அடுத்து ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் இன்னைக்கு ஆளுகை செய்யாத இடம் என்ன இருக்குது? வானமும் பூமியிலும் காற்று நிலம், எங்க மனுஷன் கால் வைக்காத இடமே இல்ல, வாழாத இடமே இல்ல, போகாத இடமே இல்ல, மனுஷனுடைய கால் படாத சுவாசம் இல்லாத இடமே கிடையாது. சந்திரனையும் கால் வச்சுட்டான், என்ன செஞ்சுட்டான்? இந்த நட்சத்திரம் ஒன்னதான் போக முடியாது, அங்க போக முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது ஒரு ஆல்பா சென்ட் அப்படி சொல்லுவாங்க. இது சூரியன் கூட பக்கத்துல தான் இருக்குது. அதுக்கு தொலைவில் இருக்கிறது யாருங்க? ஆமா, இந்த சூரியனை விட பவர் அதிகம் யாருக்கு தெரியுமா? சந்திரனுக்கு. ஆனா அவருடைய வல்லமை என்ன தெரியல, அதை இன்னும் தொலை தூரத்தில் கத்த வச்சிருக்கிறார். ஆனா இது ரெண்டு பேர்த்த விட விட்டத்திலையும் பிரகாசத்திலும் ஒளியிலையும் அதிக பலம் உள்ளவங்க யார் தெரியுமா? ஒவ்வொரு நட்சத்திரமும். ஆமென். அதுதான் ஆல்பா சென்ட் சொல்லுவாங்க. ஒளியின் வேகத்தில் போனா கூட, ஒரு ஒளியின் வேகங்கிறது ஒரு நொடிக்கு 2 லட்சம் கிலோமீட்டர். அந்த 2 லட்சம் கிலோமீட்டர் அங்கிருந்து வானத்துக்கு நீ இது வரைக்கும் அங்கெல்லாம் என்ன செய்யறது? யாருமே இது சேட்டலைட் அனுப்பல, இன்னும் ராக்கெட் ஏவ முடியல. அப்படி போனாலுமே அந்த இடத்த போய் சென்றடைறதுக்கு 40 வருஷம் ஆகணுமாமா. அந்த இடத்து எப்படி அற்புதமா அழகா நமக்காக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அயல் நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு நாங்கள் போகும்போது, இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது, இலங்கை தேசத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது, கீழே இருந்து சாதாரண சின்ன பஸ்ஸில் போனோம், காரில் போய் இறங்கணும். அங்கே போய் பார்த்தா பெரிய ஃப்ளைட் ஒன்று நின்றுச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் பார்வையில் அது காக்கா மாதிரி தெரிஞ்சுது. ஆண்டவருக்கு மகிமை. ஏன்னா அது பறக்க போகுது, அது ஓடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது ஓடுற அளவுக்கு ரோடு கிடையாது கடல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஏறி கரெக்டாக விண்டோஸ் பக்கத்தில் எனக்கு சீட்டு கிடச்சிது. உட்காந்து வண்டி புறப்பட்டுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லேசாக போனோம், அப்படியே போய் சுற்றி அந்த ஸ்ட்ரைட் ரோட் ஒன்று இருக்கும், அந்த ரோட்டில் கொண்டு போய் அப்படி வண்டி நிற்கும். முடிஞ்சது. சும்மா ஒரு 2-3 செகண்ட் நிற்பான். நின்றுட்டு உடனே அங்கே தான் ரேஸ் ஆகும் வண்டி. அங்கே தான் ரேஸ் ஆகும். படக்குன்னு ஒரே இழு, அவ்வளோதான். ஒரு 5-10 செகண்ட் கூட ஆகாது, படக்குன்னு அப்படியே ஒரே தூக்கிடும். இப்படியே போகணும் ரொம்ப தூரம். ஒரு சில மணி துளியில் நேரத்தில், நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கீழே துளியூண்டு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கர்த்தருக்கு அந்த இடத்துல தொங்குற மாதிரி. இப்படி பார்க்கும்போது எங்கள் சுற்றி இருக்கிற ஆள்லாம் பார்த்துக்குவேன். ஏன்னா நான் தனியாக இல்லை, ஆளு கூட இருக்கிறாங்க அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை. நான் போனாலும் எல்லாம் சேர்ந்து தான் போகணும், வாங்கடி அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
முத பிளைட்ல போகும்போது நினைச்சேன், ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராத்திரி எல்லாம் ஒரே பீதி, 3 நாளா பீதி. சென்னை ஏர்போர்ட்ல போய் நின்னா, அது விடிய காலம் 4:30 மணிக்கு பிளைட், வேற இருட்டில் வேற போறோம். பாட்சமா கொண்டு போய் ரைட்ல போட்டுட்டேன், கதை ஜன்னல் கடையில் உட்காந்துக்க அப்படின்னு. சென்டர்ல உட்காந்துட்டேன் நான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முடிவு பண்ணேன், கர்த்தாவே நான் மேலே தான் வர்றேன், உங்களுக்கு சித்தமானா கையில் அனுப்புங்க, இல்லைன்னா தூக்கிங்க மேலைய. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் எப்படி ஆகாயத்தை ஆளுகை செய்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மேல ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் 10 மணி நேரம் என்ன செய்யும், அப்படியே அந்த ஸ்ட்ரைட்ல போகும். அது எத்தனை கிலோமீட்டர்? 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். ஆனா போற மாதிரியே தெரியாது, நின்றுட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ரொம்ப தூரம் பார்த்தேன், கடல் பாய்ச்சி கடல் மறைஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தா கீழையும் மேகம் மேலையும் மேகம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பக்கம் பீதி, ஒரு பக்கம் என்னதுங்க, சுத்தி முத்தி பார்த்தா பஸ் மாதிரி தெரியாது எதுவுமே, சவுண்டுகள்லாம் பயங்கரமா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மாதிரி தேவன் சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிகளை பார்க்கும்போது இப்படிப்பட்ட பிறவி, இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட திறமை, இப்படிப்பட்ட வடிவமைக்கக்கூடிய எந்த சிருஷ்டியும் கிடையாது. அது மனுஷன் தான் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கேயோ மண்ணில் கடந்த மண்ணு தாது பொருள் எடுத்து அதை கண்டுபிடிச்சு பாருங்க, அதுக்கெல்லாம் அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி மைக்கு மாதிரி கொண்டு வந்துட்டான். ஆமா, பருத்தியில் இருந்த அந்த பருத்தி எடுத்து பூமியில விளையிறத எடுத்து ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் தோல் உடை கத்து கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் மனுஷன் தானாவே உடைய வினசிட்டான், தைக்க ஆரம்பிச்சிட்டான், செயல்பட ஆரம்பிச்சிட்டான். இப்ப பாருங்க, இதெல்லாம் என்னதுங்க, பூமியில கிடக்கிற வெறும் பஞ்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா பிடிச்சிருந்தா கூட கிளியாது. நம்முடைய ஆண்டவர் மனுஷன் கொடுத்த ஞானம் அப்படிப்பட்ட ஞானம். இன்னைக்கெல்லாம் எல்லாமே திறமை, தகுதி, எல்லா தொழில் வளர்ச்சிகள், மருத்துவ ரீதியாக எல்லாமே பயங்கர டெவலப். ஆண்டவரே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஆயிப்போச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் பிள்ளையா அப்படி ஆகிட்டான், என் பிள்ளையா அப்படி உருவாக்கிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு பாருங்க, மலேசியா தேசத்துக்கு போறதுக்கு முன்னால் அந்த நாட்டை பத்தி நான் பார்த்தா, ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு வீதியும், அதுவும் ஏர்போர்ட்டை பார்த்தா 1 மணி நேரம் காமிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்படிலாம் போறதுக்கு எனக்கு ஒரு தகுதி கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லி நான் ஆண்டவருக்கு மகிமை கொடுத்தேன். உங்களை கர்த்தர் அப்படித்தான் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. உங்களை ஒரு நாள் நீங்க தாழ்த்து மற்றவங்களை ஒப்பிட்டு நீங்க தாழ்ந்தவங்க நினைக்காதீங்க. மற்றவங்க பணத்தை பார்த்து, பொருளை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, பலத்தை பார்த்து, அவங்க அந்த இனம், இந்த மொழி, இந்த குடும்பத்தை பார்த்துட்டு உங்களை நீங்க மதிப்பை குறைச்சிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சாதாரண இடம் போட்ட யோசேப்பை எந்த அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தாவீது, தானியேல், அந்த தேசத்தில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சாதாரண நினைச்சாங்க. ஆனா தானியேலை கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தானியேலுக்குள்ள விசேஷித்தமான ஆவியை கர்த்தர் வச்சிருந்தார். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தானியேல் எல்லாருக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். ஞானத்திலும், கனத்திலும், தரிசனத்திலும், நோக்கத்திலும், சித்தத்திலும் மேற்பட்டவனாக இருந்தான். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, 3 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். அந்த 3 ராஜாக்கள் 3 பேரிலுமே தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. யார் ஆண்டா என்ன, யார் எப்படி இருந்தா நம்ம காரியம் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். யார் எதிர்த்து பேசினா என்ன, ஒதுக்கினா என்ன, தள்ளுனா என்ன, நம்மளை தூசித்தா என்ன, நம்மளை நிராகரிச்ச என்ன, கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி வச்சிருக்கிறார். நாம் கனவீனமானவர்கள் அல்ல, எல்லாத்திலும் கனமான்கள். இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, பெரிய ஆள் ஆயிட்டாங்க, தொழில் செய்யறாங்க, வேலை செய்யறாங்க, பிள்ளைகளை பெற்றுட்டாங்க, பேர பிள்ளைங்க எடுத்துட்டாங்க, நான் பெரிய பலசாலின்னு சொல்லி உங்க வயசான உங்களை பார்த்து சாதாரண நினைக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாய் உன்னை நான் வைப்பேன். நரைமுதி வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். எவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கா பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை இதை விளக்க வண்ணமாக சீக்கிரமா நான் முடிக்க போறேன். ஒரு வார்த்தையை பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே, நடைமுறை வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொன்னார்.
ஒரு முறை அந்த இடத்துல வாசிக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, ஆ. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டான். போற வழியில கள்ளர்கள் கையில அகப்பட்டார்கள். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வஸ்திரத்தை உரிச்சு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக வஸ்திரம்னா என்ன தெரியுமா? துணியை ஆடையை உரிச்சு காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். குற்றுயிராக மனிதாபிமானமே இல்லாம நினைச்சிட்டா குற்றுயிராக விட்டு போயிட்டாங்க. இருக்கிறதையும் முடிச்சிட்டு விட்டுட்டான். பாவம், வியாபாரம் பண்றதுக்காக போறான், காசு பணத்தெல்லாம் பிடுங்கிட்டான். அட காசு பணத்தை பிடுங்கினா கூட பரவாயில்ல, அட வஸ்திரத்தை விட்டுட்டு எடுக்காம போயிடலாம்ல. அப்படியே என்ன செஞ்சிட்டான்? எல்லாத்தையும் உரிச்சுக்கிட்டு அவனை குற்றியூராக அடிச்சு துன்பப்படுத்தி உயிர் போற நிலைமையில் விட்டுட்டு போயிட்டான். அப்பொழுது போதும், அதாவது அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியுங்களா? உயிர் ஒண்ணுதான் இருக்குது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருந்த உழைச்சது, சம்பாதிச்சது, இது வரைக்கும் கட்டி காத்த எல்லா கௌரவம் எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் உடிச்சிட்டாங்க. எல்லாமே இன்னைக்கு எடுத்துட்டாங்க. நிம்மதி போச்சு, சந்தோஷம் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நடுத்தருடைய நக்கதியில் உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி ஆமென் சொல்றீங்க? தைரியமா இருங்க, கர்த்தருக்கு மகிமை. அதுதான் உலகம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரை வைக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் குற்றூரை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை பாருங்க, அற்பமாய் துச்சமாய் நீங்க சாதாரண எண்ணி உங்கள்கிட்ட இருக்கிறது மட்டும், உங்களால என்ன இருக்குதோ, உங்களால என்ன லாபமோ அதை மட்டும் நினைச்சாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு உங்களை பரிதாபமா விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? உண்மை. அடுத்து இன்னொரு ஆள் வராரு, வாசிக்க. அடுத்து அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியா வராரு. அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்த ஆளை பார்த்துட்டு பக்கமா நினைச்சிட்டான், விலகி போயிட்டான். நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனை, நமக்கு எந்த அந்த பொல்லாப்பு, நாம ஏன் போய் இவன் போய் வாழ்க்கையில போயிட்டு என்ன செய்யணும்? நாம ஏன் உதவி செய்யணும்? ஆசாரியர் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள், போதிக்க வேண்டியவர்கள், சமாதானப்படுத்த வேண்டியவர்கள், மற்றவர்களை ஆதரிக்க வேண்டியவர்கள், அரவணைத்து கொண்டு போக வேண்டியவங்க, தேவ பக்தியை உண்டாக்கி பலிபீடத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழிய செய்யறவங்க ஆசாரியர்கள், கனம் பெற்றவர்கள், உதவி செய்ய எல்லா தகுதி உள்ளவர்கள் கூட பார்த்துட்டு பக்க விளமா போயிட்டாங்க. எத்தனை பேர் நந்தமையமா விட்டுட்டு போயிருக்காங்க? பெத்த பிள்ளைங்களும் உங்களை நெற்கதி எப்படி விட்டுட்டு போயிருக்காங்க? பக்கமா வந்துட்டு பார்த்துக்கிட்டே நம்ம சூழ்நிலை தெரியுது, கஷ்டம் தெரியுது, பாடுகள் தெரியுது, உபத்திரம் தெரியுது, எல்லாத்தையும் பார்த்துட்டு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு நம்மளை கண்டு காணாம உதவி செய்யாம இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமென். உங்களை இன்னும் குற்றவாளியா பார்க்கறாங்க, இன்னும் உங்களை காயப்பட்டவங்களா பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் உங்களை பலவீனமா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் விலகிட்டாங்க. அடுத்து அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து வந்தான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். விலகி போயிட்டார்கள். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வந்து அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை வச்சு அவனை பராமரித்தான். கைகளை தட்டலாம் ஆண்டவருக்கு. சமாரியன் என்பதற்கு என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சமாரியர்கள் அப்படின்னா புறஜாதி மக்கள். அவங்க சமாரியன் என்பதற்கு மேய்ப்பன் என்று கூட அர்த்தம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசாரியர்கள், இந்த கொள்ளையர்கள், இந்த வழிப்போக்கர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் கைவிட்டுட்டு போயிட்டாங்க, பக்கமும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த ஆசாரியர் என்ன செஞ்சாருங்க? அவரை கண்டு மனதுருகி, அவர்தான் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்மை பார்த்து, நம்முடைய சூழ்நிலை பார்த்து, நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டவங்க, பரிதபிக்கிறவங்க யாருமே கிடையாது. இயேசு ஒருத்தர் தான் நம்மை பார்த்து பரிதபிச்சார். நல்ல சமாரியன் நம்மை வந்து நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். வசனத்தினாலே, வார்த்தையினாலே, பாடல்னாலே, துதியினாலே, அபிஷேகத்தினாலே நம்முடைய காயங்களை ஆற்றிருக்கிறார். இன்னைக்கு நம்ம காயப்பட்டவர்கள் அல்ல, கனம் பெற்ற விளக்கத்தை வச்சிருக்கிறார் இன்னைக்கு. ஆமென். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இனி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்திருக்கிறது. எத்தனை பேர் நாம சொல்ல முடியும்? காயம் கட்டி எண்ணெயை வார்த்து திராட்சரசத்தை கொடுத்து என்ன செஞ்சாருங்க? அவன் காயத்தை கட்டி சத்திரத்தில் கொண்டு போய் வச்சு பராமரித்து, இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் இந்த சத்திரமாகிய சபையில கொண்டாந்து வச்சு பராமரித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி, நாம் யார், நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எவ்வளவு பெரிய பலசாலிகள் என்பதை
தகுதியுள்ளவர் என்பதை விளங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அம்மா சொல்ல முடியும்? பயப்படாதீங்க. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லாவற்றையும் செய்ய தகுதியுள்ளவர்கள், ஆளுகை செய்ய அதிகாரம் படைத்தவர்கள், எல்லாவற்றிற்கும் நீங்கள் உரியவர்களாக, ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரவாளிகளாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நோயாளிகள் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களை பார்க்க வேண்டாம். பலவீனர் என்று நீங்கள் காண வேண்டாம். தகுதியற்றவர்கள், சம்பாதிக்க எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் சம்பளம் வாங்குறேன், கூலிக்காரன் உங்களுக்கு பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை எஜமான்களாக மாற்றப் போகிறார். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களை அநேகத்துக்கு அதிகாரியா கர்த்தர் நிச்சயமாய் வைப்பார். இந்த தாவீதை அரசாட்சி ஆளுகை தந்தவர், யோசேப்பை இவ்வளவு பெரிய கனமுள்ள பாத்திரம் உயர்த்தினவர், இந்த தானியேலை அந்த தேசத்தில் எவ்வளவு பெரிய நல்ல தரிசனம் பெற்ற மனுஷனாக கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணின கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, இன்னைக்கு என்னை அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தப்பா, என்னை ஒரு பலவீனனாக, என்னை ஒரு தகுதியற்றவனாக, என்னை ஒரு கடனாளியாய், நோயாளியாய், எல்லாரை விட நான் எந்த விதத்தில் நான் மதிப்பெற்றவன், தகுதியற்றவன் என்று சொல்லி என்னை நான் நினைத்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் தலையெழுத்து அவ்வளவுதான், நான் அவ்வளவுதான் கொடுத்து வச்சவன், என்னுடைய ஜீவன் இப்படியே தான் போகும், என் வாழ்நாள் முழுது இப்படியே நான் கடனாளியாய், நோயாளியாய் கஷ்டப்பட்டுக்கிட்ட, இப்படியே நான் சஞ்சலத்திலும் வருத்தத்திலும் பயத்திலுமே வாழப்போகிறேன், தனிமையாக இருக்க போகிறேன், அனாதையாக இருக்க போறேன் நினைச்ச ஆண்டவரே. ஆனால் அப்படி அல்ல. இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய தகுதியுள்ளவன், பலம் உள்ளவன், எந்த விதத்தில் நான் சிருஷ்டிக்கப்பட்டவன், எவ்வளவு பெரிய தரமும் உறுதி உள்ள தேவ பிள்ளை என்பதை நீர் இந்த வார்த்தையில் விளங்க பண்ணினீர் என்று சொல்லி கர்த்தர் எத்தனை பேர் சொன்னதை நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாரும் கைகளை தட்டி நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அந்த நல்ல சாலா மாரியன் தேடி வந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நம்மளை தேடி யாரும் வரல, உதவிட்டு இருக்கும்போது யாரும் நமக்கு உதவி வரல, நாம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து தனிமையா தவிக்கும் போது நம்மை தாங்குவதற்கு யாரும் இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒரே ஒருவர் நம்மை தேடி வந்தார். அவர்தான் நல்ல சமாரியன். அவர் வழிபோக்கனை அல்ல, ஆசாரிகளை போல அல்ல, அவர் லேவியரை போல அல்ல, அவர் கர்த்தர், அவர் நல்ல சமாரியன். சேர்ந்து பாடி துதிப்போம். சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, அருகில் வந்தாரே, அணைத்து கொண்டாரே, அருகில் வந்தாரே, என்னை அணைத்து கொண்டாரே, சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. எல்லாம் சொல்லுவோம். என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே, சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. காயம் கட்டினாரே, காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே, காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே, சமாரியன் இயேசு. எல்லா கைகளும் சம தட்டி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. உற்சாகமாய் நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து
கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, எல்லா சத்தத்தை உயர்த்தி என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. எல்லாம் சேர்ந்து துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். சம கைத்தட்டி ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இப்போ நன்மையை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. சேர்ந்து எல்லாரும் ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நடத்தும். சபகல நன்றி நன்றி நன்றி. எல்லார் கைகளை தட்டி சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திர ஆண்டவரே. நாங்கள் அநாதைகளாய், அருகதையற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், நோயாளிகளாய், பலவீனர்களாய், தகுதியற்றவர்களாக, தரமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆகாரம் இல்லாமல் ஆண்டவரை, ஆதரவு இல்லாமல் ஆண்டவரை அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்தப்பா, தூரமா இருந்தப்பா, தேவனற்றவர்களாய், அருகதையற்றவர்களாய் இருந்தப்பா. எங்களை தேடி வந்தீரே, எங்களை முன்குறித்தீரே, மதிச்சீரே, எங்களை அணைத்துக் கொண்டீரே, எங்களுக்கு சுகம் கொடுத்தீரே, வாழ்வு கொடுத்தீரே, நல்ல வாழ்க்கை கொடுத்தீரே, பிள்ளைகளை கொடுத்தீரே. ஸ்தோத்திரப்பா. தெருவிலிருந்த எங்களை ஆண்டவரே, அனாதை அந்த எங்களுக்கு நல்ல வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு சகல ஜனங்களுக்கும் பார்க்க, சொந்த பந்தங்களுக்கும் பார்க்க எங்களை ஒரு கனமான பாத்திரமாய், மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய ஆண்டவரே, மகிமையான பாத்திரமாய் நீங்க வச்சிருக்கிறீங்க. மக்கள் ஸ்தோத்திரப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி, நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. ஒரு காலத்தில் எங்களை நோய்களை சுட்டி காண்பித்து எங்களை காயப்படுத்தினார்கள். ஒரு காலத்தில் எங்களை கடனை சுட்டி காண்பித்து எங்களை ஆண்டவரை காயப்படுத்தினார்கள். ஒரு காலத்தில் எங்களுடைய பலவீனத்தை பார்த்து, எங்களுடைய ஏழ்மையை பார்த்து ஏளனமாய் எண்ணினார்கள் சாமி. ஆனால் நீர் என்றைக்கு எங்களை தேடி வந்து எங்களுக்கு காயத்தை கட்டி உதவி செய்தீரோ, இன்னைக்கு என்னைக்கு உங்களுடைய மகனாக, மகளாக தெரிந்து கொண்டீரோ, என்னை காண்கிறார்கள், என்னை அல்ல உங்களை காண்கிறார்கள் ஆண்டவரே. இதெல்லாம் நீ கொடுத்த கணம்,
நீர் கொடுத்த மதிப்பு, நீ கொடுத்த மரியாதை சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. இன்னும் பலன், இன்னும் சுகத்தை கொடுங்க. இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. இன்னும் ஒரு தொழிலை, ஒரு வேலையை, ஒரு குழந்தை பாக்கியத்தை, ஒரு நல்ல ஆண்டவரை ஆசீர்வாதமான சுகத்தை கொடுத்து பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும், மன வாழ்க்கை அமையட்டும். தேவனை ஊழியத்தில் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிரதமர்களுக்காக, ஆண்டவரை மந்திரிகளுக்காக, எல்லா எம்எல்ஏ எம்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசு ஊழியர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, காவல்துறைகளுக்காக, நீதித்துறை, மருத்துவத்துறைகளுக்கு அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயம் வச்சிருக்க அத்தனை விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரோட்டோரங்களிலே வியாபாரம் பண்ணுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே எல்லா கல்வித்துறைகள் அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பா. இந்நாட்களில் நடந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவர். கோயத்தில் நடந்த அந்த தீவிரத்தில் காயப்பட்டு உயிர் மாய்த்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறுதலை தாரும், சமாதானத்தை கொடுங்க சாமி. நன்றி அப்பா. சிலி தேசத்தில் நடக்கிற இந்த பெரு வெள்ளத்தினால வீடுகளை, உடைமைகளை இழந்த அத்தனை பேரை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்கப்பா. தேவனே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்தில் நடந்த புயல் காற்றினால பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. இப்படிப்பட்ட பேரழிவு வரக்கூடாது சாமி. நல்ல அரசா அமைப்பை கர்த்தர் கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொரு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி, வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய கரம் கொடுக்கட்டும். இந்த ஊழியத்தில் சுவிசேஷ ஜபக்குழுவை உண்டாக்கி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரப்பா. எங்கும் ஆரம்பிக்க, சுவிசேஷ கடந்து போக, எல்லா பகுதியிலும் நாங்கள் ஜெபித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப கர்த்தர் கிருபை செய்யப்பா. ஆசீர்வதியும் ஆளுகை செய்ய எல்லா கன மகிமை துதிமைக்கே செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டு அப்படி செஞ்சிருக்காக நமக்கு நன்றி, நன்றி. கோடான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையிலேயே நீங்கள் கனம் பெற்றவர்கள், மதிப்புக்குரியவர்கள், முக்கியம் வாய்ந்தவர்கள், கனத்துக்குரியவர்கள் என்பதை அந்த எண்ணத்தோடு, சிந்தனையோடு உங்கள் வாழ்க்கையில, தொழில, வேலையை, குடும்பத்தை, நடைமுறை வாழ்க்கையில, ஆவிக்கு